Hi everyone, welcome to our channel. Group 4 free test batch பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 6 ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ டோட்டலாக இந்த டெஸ்ட் நம்பர் 6ல் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக பாலிட்டி தான். ஸோ பாலிட்டியில் மட்டுமே 150 கொஸ்டின்ஸ். ஸோ பாலிட்டியில் இருந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன், ஸோ வரக்கூடிய குரூப் 4ல் 180+ ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டோட சிகரம் தொடு அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிகரம் தொடு டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் February 28. நேற்று தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்காட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பக்கமாக நிறைய சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சிகரம் தொடு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஹோல் டெஸ்ட் பேட்சாக இருக்கும். அதாவது தமிழ், மேக்ஸு, ஜிகே. இந்த அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுறேன். சிகரம் தொடு அப்படிங்கிறது பெய்ட் டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? ஸோ இந்த சிகரம் தொடு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஹோல் டெஸ்ட் பேட்சாக இருக்கும். தமிழுக்கும் மேக்ஸ்க்கும் ஜிகேவுக்கும் கம்ப்ளீட்டான டெஸ்ட் பேட்ச். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச்சில் 106 டெஸ்டர்ஸ் இருக்கும். 106 டெஸ்டர்ஸ் இருக்கும். 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கும். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 10,350 கேள்விகளுக்கு பக்கமாக இருக்கும். ஓகே? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிகரம் தொடு டெஸ்ட் பேட்ச்சில் 80 சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்டர்ஸ் நடக்கும். அண்ட் தென் 26 ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு போவோம். இந்த சிகரம் தொடு டெஸ்ட் பேட்ச்சில் அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி தமிழுக்கு, அதே போல் ஜிகேவுக்கு, மேக்ஸ்க்கு அப்படிங்கிறது டெஸ்ட் அப்படிங்கிறது போகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்சில் கம்ப்ளீட்டாக மெட்டீரியல்ஸுமே கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தமிழுக்கு. ஸோ இந்த நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி உங்களுக்கு தமிழில் 7 அலகுகள் இருக்கும். அலகு 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு அலகுலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புக்குமே கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஓகே? ஸோ தமிழுக்கு. அதே மாதிரி மேக்ஸில் ஒவ்வொரு டெஸ்ட்டும் தனித்தனியாக தான், ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக டெஸ்ட் நடக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 50 கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தோம். ஸோ அதுக்கு அந்த இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியலுமே கிடச்சிரும். அடுத்து ஜிகேவுக்கு, ஸோ குரூப் 4க்கு எந்தெந்த இதெல்லாம் கவர் பண்ணுமோ ஜிகேவுக்கு அந்த லெசன் வைஸாக 1-லைனர் மெட்டீரியலும் இந்த சிகரம் தொடு பேட்சில் கொடுத்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் ஜிகேவுக்கு இப்போ நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பேக் டு ஸ்டடியுமே கொடுத்துருவோம். ஸோ அப்போ இந்த சிகரம் தொடு பெய்டு பேட்ச் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பேட்ச் அண்ட் கம்ப்ளீட்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலந்ததாக இருக்கும். அண்ட் கம்ப்ளீட்டான ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸோ ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறதுல இந்த 80 டெஸ்டர்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்டர்ஸ் கொண்டு போவோம். இந்த ஸ்பெஷல் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுல ஸோ இந்த நம்மளுக்கு நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தமிழுக்கு சிலபஸ். ஸோ இதில் நியூ புக்கில் இருந்து அந்த கொஸ்டின் மாடலை வச்சு தான் கொஸ்டின் பேட்டர்ன் படி கேட்பாங்க. ஸோ அப்போ நியூ புக்கையும் நம்ம தரவாக படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 26 ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா தமிழில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th to 10th நியூ இயல் வைஸ் டெஸ்டர்ஸ் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 6th to 10th பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிறத டெஸ்ட் கொடுப்போம். அண்ட் தென் 6th to 12th நியூ புக்கில் மொழித்திறன் பயிற்சிங்கிறத டெஸ்ட் கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6th to 10th சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு புக் பேக்கையும் டூயினோ கண்டென்ட்டையும் சேர்த்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸில் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் இப்போ சொல்லும் போது லிட்டில் கன்ஃபியூஸ்டாக கூட இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்கெடியூல் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஒரு 15 பக்கங்கள் இருக்கும். அதை தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் February 28. ஸோ டோட்டலாக 106 டெஸ்டர்ஸ், 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகள், லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் கண்டிப்பாக. ஸோ February 28க்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த சிகரம் தொடு பேட்சில் ஜாயின் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் ஜாப் வாங்கியே ஆகணும். 180+ எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்ஃபுல்லான டெஸ்ட் பேட்சாக தான் இது இருக்கும். ஸோ ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்கெடியூலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷனில் 8807081095 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருப்போம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ண வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் வந்துடும். ஸோ இந்த நம்பருக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ, ஸோ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், ஸோ எது வச்சுருந்தாலும் அதில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ உங்களை அட்மின் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் டெஸ்ட் சீரியஸ்ல ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இதுக்கான அமௌண்ட் 1300. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சிகரம் தொடுங்கிறது பெய்டு பேட்ச், கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ், கம்ப்ளீட் டெஸ்ட் சீரியஸ், சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் ஸ்பெஷல் சீரியஸ்ங்கிறது ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ்ன்னு சொல்லி குரூப் 4க்கான கம்ப்ளீட்டா இதில் முடிச்சிருவோம் சிகரம் தொடுல. அண்ட் தென் இப்போ நாம இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்குறோம்ல, இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், குரூப் 2, 2A அண்ட் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 6 போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஸோ இதுக்கான டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் பெய்டு பேட்ச் எனக்கு கம்ப்ளீட்டாக குரூப் 4க்கு மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே வேணும்ப்பா, எனக்கு எந்த கண்டென்ட்டும் மிஸ்ஸே ஆகக்கூடாது, அப்படி உங்களுக்கு பெய்டு பேட்ச் வேணும் அப்படின்னா ஸோ கீழே சிகரம் தொடு பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஸோ கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்ட் நம்பர் 6 பாலிட்டி, டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அவுட் ஆஃப் 150க்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. மாநிலத்தில் அமைச்சர்களுக்கு இலக்காகளை ஒதுக்கீடு செய்கிறது யார்? இவங்க உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி ஒதுக்கீடு செய்கிறது யார் அப்படின்னா முதலமைச்சர். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்ன தெரியுமா? 164 சொல்லுது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சர் ஆளுநரை நியமிக்கிறாரு, அதாவது முதலமைச்சரை நியமிக்கிறது ஆளுநர் தான், கரெக்டா? ஸோ அதே மாதிரி மற்ற அமைச்சர்களையும் ஆளுநர் தான் நியமிப்பார், ஆனால் முதலமைச்சர்கிட்ட ஆலோசனையை கேட்டுட்டு ஆளுநர் நியமிப்பார், கரெக்ட்? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது முதலமைச்சர் இருக்கட்டும், முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், ஆளுநரால் தான் நியமனம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரே பாயிண்ட். அதே மாதிரி ஆளுநரோட விருப்பத்து பேரில் அந்த அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க? பதவி வகிப்பாங்க. அதே மாதிரி அமைச்சர்கள் குழு அப்படிங்கிறது எதுக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னா மாநிலத்தோட சட்டமன்றத்துக்கு அவங்க எல்லாருமே ஒரு கூட்டு பொறுப்பு உடையவர்களாக இருந்தாகணும். ஓகே, அடுத்து முதலமைச்சர் ஆவதற்கு தேவையான தகுதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கணுங்க. இந்திய குடிமகனாக இல்லாத ஒருத்தர் முதலமைச்சராக ஆக முடியாது. அது நீங்கள் ஆளுநராக இருக்கலாம், குடியரசுத் தலைவராக இருக்கலாம், இந்திய குடிமகனாக இருந்தால் தான் ஆக முடியும். நீங்களும் கூட வருங்காலத்தில் ஆகலாம் இல்லையா? ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 25 வயசு கட்டாயமாக நிரம்பியவராக இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. இவர் கட்டாயம் மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும், அது அவசியம் இல்லைங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த 2 இதுவும் மெயினாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு படி முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில சட்டமன்றம் இருக்குல்ல, ஸோ அந்த 2 அவைகளில் ஏதோ ஒரு அவையில் பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினராக இருக்கலாம். ஸோ கட்டாயம் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி முதலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கீழவை சட்டமன்றம் இருக்குல்ல, ஸோ சட்டமன்றம் கீழவை தான் சட்டமன்றம்னு சொல்லுவோம். ஸோ முதலமைச்சர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழவை மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, அதாவது சட்டமன்றத்து மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் என்ன ஆகுனா மேலவை, அதாவது சட்டமன்ற குழு இருக்குல்ல, ஸோ இந்த உறுப்பினர் ஒருவர் முதலமைச்சராகவும் நியமிக்கப்படுவாங்க. ஸோ இந்த மேலவையில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் மேக்சிமம் என்ன ஆகுவாங்கன்னா முதலமைச்சராக நியமிக்கப்படுவாங்க. அதே மாதிரி அப்போ சட்டமன்ற மேலவை உறுப்பினரோட வயது என்னவா இருக்கணும்னா 30 வயசு இருக்கணும். அடுத்து கீழ்காண்பவர்களுள், அப்போ ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. தேர்டுக்கு பாருங்க, காண்பர்களுள் ஆளுநரால் நியமிக்கப்படும் அதிகாரிகள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி.
அதாவது மாநில பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர், டிஎன்பிசியோட தலைவரும் உறுப்பினர்களும், அடுத்து மாநில தேர்தல் ஆணையர், அடுத்து அரசு பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்களும் ஆளுநரால் தான் நியமிக்கப்படுவாங்க. மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இங்கே தான் நோட் பண்ணணும். மாநிலத்துக்கு அப்படின்னாலே ஆளுநர் தான் எல்லாத்தையுமே செய்வார் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு மாநிலத்தோட உயர்நீதிமன்ற நீதிபதியும் ஆளுநர் தான் நியமிப்பார் அப்படின்னு போட்டால் கண்டிப்பாக ராங். ஏன்னா இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். ஸோ மாநிலத்தோட உயர்நீதிமன்ற நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஸோ எப்படி முதலமைச்சரோட ஆலோசனைப்படி ஆளுநர் வந்து மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறாரோ அதே மாதிரி ஆளுநரோட ஆலோசனையை கேட்டுட்டு குடியரசுத் தலைவர் மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பார். ரைட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்து, பின்வரும் அரசியல் கட்சிகளை அவற்றின் சின்னங்களுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட தான் இருக்கு. தெலுங்கு தேசம்னா மிதிவண்டி. அடுத்து வந்து பாருங்க, ஆம் ஆத்மி கட்சினா துடைப்பம், ஐக்கிய ஜனதா தளம்னா அம்பு, பிகு ஜனதா தளம் அப்படின்னா சங்கு. இதுவே இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சுக்கலாமா? தேசிய மக்கள் கட்சி. ஸோ இதுக்கான சின்னம் என்ன அப்படின்னா புத்தகம். ஸோ அப்படி ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணுங்க. இதுவே இந்திய தேசிய காங்கிரஸ்னா அதுக்கான சின்னம் கை நீட்டிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க பாருங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்திலாம் அந்த பிக்சர் போட்டிருப்பாங்க. இதுவே இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கான சின்னம் சுத்தி, அறிவாலும் நட்சத்திரமும். அடுத்து பகுஜன் சமாஜ் கட்சினா சின்னம் யானை. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, பின்வரும் விலங்குகளில் எவை இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள விதிவிலக்கான தேர்தல் சின்னங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா ஆன்சர் ஆப்ஷன் சி, யானையும் சிங்கமும் தான். ஓகே. அடுத்து, சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தாங்கள் விரும்பக்கூடிய சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படிங்க? பதிவு செய்யப்பட்டதா இருந்து அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தால் எப்படி அவங்க விரும்பக்கூடிய சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியும்? கண்டிப்பாக இது முடியவே முடியாது. ஓகே. அதே மாதிரி பதிவு செய்யப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் தேர்தல் குழுவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்னத்தை தேர்வு செஞ்சுக்கலாம். எஸ், ஆப்வியஸ்லி ரைட். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, 2 மட்டும்தான் சரியானதா இருக்கு. அடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஸோ கவனிங்க, உலக மத நல்லிணக்க நாளாக எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலையும் இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுறாங்க. அடுத்து உலக கலாச்சார பன்முகத்தன்மை நாளை மே 21 கொண்டாடுறாங்க. உலக மக்கள் தொகை நாள்னா ஜூலை 11. இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதுவே சர்வதேச தாய்மொழி நாள் அப்படின்னா பிப்ரவரி 21. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, 2, 4, 3, 1. அடுத்து, ஆளுநர் பற்றிய தவறான கூற்றுகளை தேர்க. பொதுவாக ஒருவர் வந்து ஆளுநராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆளுநராக ஆகிறார் அப்படின்னா அவரை சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுறது இல்லை. கரெக்டு தானே? ஒருவர் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஆளுநராக தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்கன்னா அவர் கண்டிப்பாக அவரோட மாநிலம் தமிழ்நாடாக இருக்காது. ஓகே. அடுத்து, மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? நீக்க முடியாது. அவர் வந்து பாராளுமன்ற அல்லது சட்டமன்றத்தில் உறுப்பினர்களாக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அடுத்து, தவறான கூற்று தானே கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா இதில் எதுவுமே தவறானது இல்லை. ஓகே. அடுத்து, தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது டேஸ் உரிமையாகும். ஸோ என்னது? தேர்தலில் போட்டியிடுறதுங்கிறது ஒரு அரசியல் உரிமை. ஸோ சரத்து 325 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு நபரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு மதம், இனம், ஜாதி இல்லை அவங்களோட பாலினத்தை காட்டி அதை காட்டி அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடாது, இதுதான் தகுதி முறை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, சரத்து 325 சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ இதில் வந்து ரெண்டுமே சரிதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான சாத்திய கூறுகளை ஆராயறதுக்கு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. கரெக்டு. இந்த திட்டத்துக்கு கீழே இது ரீசெண்டான டேட்டாவும் கூட. மக்களவை, மாநில சட்டசபைகள், பஞ்சாயத்துகளான தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரி. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. அடுத்து, பின்வருவனவற்றுள் எவை மாநில பட்டியலின் கீழ் வருகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாநில பட்டியலில் காவலும், வணிகம் மற்றும் வர்த்தகம், பந்தயம் மற்றும் சூதாட்டம் வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 2, 3 மற்றும் 4. ஸோ இப்போ இது மட்டும்தான் வருதா அப்படின்னா இன்னமும் இருக்கு. ஸோ என்னென்ன இருக்கு?
ஸோ மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கிய துறைகள் அப்படின்னு கேட்டால் இன்னும் வேறு என்னென்ன இருக்குன்னா விவசாயம் இருக்குது, சிறைத்துறை இருக்குது, அடுத்து காவல்துறை இருக்குது, அடுத்து நிலம் இருக்குது, அடுத்து பொது சுகாதாரம் சம்மந்தப்பட்டது, அடுத்து மீன் வளம் இதெல்லாம் இருக்குது. அப்போ கல்வி எந்த பட்டியலில் இருக்குது? மாநில பட்டியலில் இருக்கா, மத்திய பட்டியலில் இருக்கா, பொது பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி ஆன்சர் அப்போ ஆப்ஷன் பி 2, 3 மற்றும் 4. அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடர்பான சரியான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, இந்தியாவோட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதாவது NHRC அப்படிங்கிறது அக்டோபர் 12, 1993 நிறுவப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இது ஒரு சுதந்திரமான சட்டபூர்வமான அரசியலமைப்பு சாரா அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். எஸ், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான சட்டபூர்வமான அரசியலமைப்பு சாராத அமைப்பு தான். இதுவும் கரெக்ட் தான். அடுத்து தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட பதவிக்காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் 70 வயது வரைக்கும் எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் பதவியில் நீடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முக்காவாசி பாயிண்ட் கரெக்டு தான். ஆனால் அந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இல்லை 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகள் அவங்க இது முடிகிறதோ அல்லது 70 வயசு முன்னாடியே இதுக்கு முன்னாடி இந்த 3 ஆண்டுகள் முடிகிறதுக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அது வர வரைக்கும் பதவியில் நீட்டிப்பாங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை வச்சு பதவி விட்டு வந்துருவாங்க. இந்த தலைவர்களையும் உறுப்பினர்களை யார் நியமிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பாங்க. அதே மாதிரி இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிரிவுகளை கொண்டதா இருக்கும். ஓகேவா? இதில் சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி பிரிவு, திட்டப்பிரிவு அதாவது ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, அடுத்து பயிற்சி அளித்தல் பிரிவு, அடுத்து நிர்வாக பிரிவுன்னு 5 பிரிவுகளை கொண்டதா இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மற்றும் 2. அடுத்து உயர்நீதிமன்றங்கள் பற்றிய தவறான கூற்றுகளை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். எஸ், கரெக்ட் தானே. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார். இது முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். உயர்நீதிமன்றத்துக்கு சம்பந்தப்பட்டது குடியரசுத் தலைவர். ஆளுநர் கிட்ட கேட்டுட்டு இவர் தான் நியமிப்பார். இதுவும் கரெக்ட். அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்காது. மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். இதுவும் கரெக்ட். அப்போ அரசியலமைப்பை மீறியதற்காக மட்டும்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறான கூற்று. ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட நடவடிக்கைகள் ஏதோ தப்பு இருக்குது, நடத்தையின்மையோ அல்லது வந்து அவங்க வந்து கரெக்டாக எந்த விஷயத்தையும் செய்யலை, திறனின்மை, இந்த மாதிரி காரணத்துக்காகவும் இவங்களை பதவி நீக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்து பாருங்க, ஆளுநர் பற்றிய சரியான கூற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநர் ஒரு மாநிலத்தில் பேரளவுக்கான தலைவர். எஸ், பேரளவு தலைவராக இவர் தான் இருப்பார். நிர்வாகத்தை எல்லாம் மேற்கொள்ளக்கூடியது இவர் தான். அதே மாதிரி இந்திய குடிமகனாக இருக்கணும். இதுவும் கரெக்டு. 35 வயசு நிரம்பியவராக இருக்கணும். இதுவும் கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 3மே சரி. அடுத்து பாருங்க, முதலமைச்சர் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்க. முதலமைச்சரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது நிலையான ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது வந்து நிலையானது இல்லை. ஸோ இங்கேயுமே வந்து ஆட்சி சரியாக நடக்கலை அப்படின்னு நிரூபிக்கப்படும் போது ஆளுநர் நினைச்சா பதவியை கலைக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் யார் வந்து பெரும்பான்மை பெற்ற கட்சியாக இருக்காங்களோ அந்த கட்சியோட தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் வந்து நியமிப்பார். கரெக்ட். ஸோ அதே மாதிரி முதலமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையோட தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது நிலையான ஒன்று கிடையாது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எது வரைக்கும் பலம் இருக்கோ, ஸோ எப்போ பெரும்பான்மை பலம் எப்போ வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் அவர் முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியில் இருக்க முடியும். இது ஒன்று. ஓகே, அதே மாதிரி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை வந்து இழக்கிறப்போ அவர் பதவி விலகிதான் ஆகணும். ஓகே, அதே மாதிரி முதலமைச்சர் பதவி விலகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் பதவி விலகிறார் அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த சட்டமன்றம்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சரவையே பதவி விலகுதலை குறிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ அடிப்படையில் முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். ஸோ அப்போ 2மே சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் டேஸ் உறுப்பினர்களுக்கு மேலாகவும் டேஸ் உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாது. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். 500 உறுப்பினர்களுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து, மாநில சட்டமன்றம் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்களேன். ஃபர்ஸ்ட், சட்டமன்றம் வந்து குறைந்தபட்சம் ஆண்டிற்கு 4 முறையேனும் கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4ல் 2ல் இருந்து 3 முறை கூட்டப்படும். ஸோ அதனால் இது தவறாயிருச்சு. அமைச்சர்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில்
நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டமன்றம் கொண்டு வர முடியும். கரெக்ட். பண மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். இதுவும் கரெக்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கூட. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 3. உச்ச நீதிமன்றத்தை பற்றிய தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க உச்சநீதிமன்றத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, இந்திய அரசியலமைப்பில் 124 147 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரிவுகள் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட். அரசியலமைப்போட பிரிவு 146 என்ன சொல்லுது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இது தவறு. இங்கே பிரிவு 145 தான் இதோட நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தக்கூடியது. ஸோ அதனால் இது தவறாக இருக்குது. உச்ச நீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்போட பாதுகாவலர். கரெக்டு தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உச்ச நீதிமன்றத்தோட முடிவுகள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் சரி. சப்போஸ் தவறானது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்க சமய சுதந்திரம் நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம இந்தியாவில் வாழக்கூடிய வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுது. இந்த தீர்ப்பு எந்த வழக்குல இந்த மாதிரி சுட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா ரத்திலால் பஞ்சந்த் வழக்குல தான் இது பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரத்திலால் பஞ்சந்த் காந்தி இவருக்கும் வெர்சஸ் பம்பாய் அரசுக்கும் 1954 நடைபெற்ற வழக்கு இது. ஓகே. அடுத்து மதச்சார்பின்மை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு சமய குழு மேலே ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கிறது, அதுதான் மதச்சார்பின்மை. கரெக்டு. அதே மாதிரி அரசு சமய நடவடிக்கைகளை தலையிடாத இருக்கணும், இதுவும் கரெக்டு. ஒவ்வொரு குடிமகனும் எந்த சமயத்தை வேணாலும் பரப்பிக்கலாம் பின்பற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஸோ அப்போ எல்லாமே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் டி. நீதிமன்றங்கள் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. நீதிமன்றங்கள் திட்டம் 2005 தொடங்கப்பட்டது. எஸ் கரெக்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கக்கூடிய நிலையில வழக்கோட நிலையும் அதே மாதிரி அடுத்த விசாரணை தேதிகளை பற்றியும் வழக்கறிஞர்கள் மட்டும்தான் நேரடியாக கேட்டறிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். நீதிமன்றம் அப்படிங்கிறது கட்டணமில்லா சேவைகளை வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. ஓகேவா? ஸோ பொதுமக்களும் இது சரிதானே, கட்டணமில்லா சேவைகளை வழங்குது. கரெக்டு தான். இப்போ இருக்கக்கூடிய நிலையில் வழக்கோட நிலையும் அடுத்த விசாரணை தேதிகளை பற்றி வழக்கறிஞர் மட்டும்தான் நேரடியாக கேட்டுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறு. ஏன்னா இது கட்டணமில்லா சேவைகளை தான் வழங்குது. ஸோ அதனால பொதுமக்களும் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்களும் நேரடியாக வழக்கு நிலையை பற்றியும் அடுத்த விசாரணை தேதி எப்போ அப்படிங்கிறதையும் கேட்டறிஞ்சுக்கலாம். ஓகே. சப்போ இதை சரியானது 1, 3. அடுத்து மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? ஆன்சர் ஆப்ஷன் பி. மாநில ஆளுநர் தான் நியமனம் செய்வார். சட்டப்பிரிவு 233 படி மாநில உயர் நீதிமன்றத்தோட கலந்தாலோசித்து ஆளுநர் என்ன பண்ணுவாருன்னா மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பார். அடுத்து மாநிலத்துக்குன்னா இந்திய குடியரசுத் தலைவர் வருவார். மாவட்ட நீதிபதிகள்னா தான் ஆளுநர் வராரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தலைவரையும் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு நியமிப்பார்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். எஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை NHRC அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது எப்போ நிறுவப்பட்டுச்சுன்னா இந்த டேட் ரொம்ப முக்கியம். 1993 அக்டோபர் 12 பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டுச்சு. இது அது மட்டும் இல்லாமல் ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு அப்படின்னு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை சொல்லுவோம். அதே மாதிரி இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தீங்கன்னா 5 பிரிவுகளை கொண்டிருக்கு. இதோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்கு. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் அவங்க அந்த மனித உரிமைகளை உயர்த்துறதுக்காகவும் தான் மனித உரிமை ஆணையம் பார்த்தீங்கன்னா பொறுப்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்கு, ரைட்? ஸோ இதோட தலைவரையும் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இன்னொன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் என்ன ஒரு கொஸ்டின் கேட்கலான்னா இவங்களுடைய பதவிக்காலம் என்னன்னா 5 வருஷம் அல்லது 70 வயசு முடிகிற வரைக்கும். இது 2ல் எது முன்னதாக வருதோ ஸோ அதை வச்சு அவங்க ஓய்வு பெறுவாங்க. ஓகே,
கவனிங்க அடுத்த கொஸ்டின். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, மூணுமே சரி. பின்வரும் ஆணைய நபர்களில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக இருப்பவர்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆணையத்தோட உறுப்பினர்களாக இருப்பவர்கள் யார் யாருன்னா பெண்களுக்கான தேசிய ஆணையம், சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம், பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம், பட்டியல் சமூகத்தினருக்கான தேசிய ஆணையம், அனைவருமே இருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4. அடுத்து கவனிங்க கூற்று. உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவணப்பதிவு நீதிமன்றம். காரணம், இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துகிறது. சரிதானே? உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு ஆவணப்பதிவு நீதிமன்றம் தான். இது நீதிமன்ற நடவடிக்கைகளோட பதிவுகளை பராமரிக்குது. அது மட்டும் இல்லாமல் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே சரி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்போ எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? ஸோ ஆன்சர் என்னன்னா 1997 ஏப்ரல் 17 பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது மாநில அளவில் மட்டுமே செயல்படும். இதில் மாநில மனித உரிமைகள் ஆணையம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில மனித உரிமைகளில் ஆணையத்தில் ஒரு தலைவர் ப்ளஸ் 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்திய அரசியலமைப்போட 7வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மாநில பட்டியலும் பொது பட்டியலும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இதுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள் இருக்குல்ல, அது மாநில பட்டியலும் பொது பட்டியலுக்கும் கீழே இருக்கக்கூடிய துறைகளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அது தொடர்பான மனித உரிமைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமைகள் ஆணையம் தான் விசாரிக்கும். ஸோ இதை மீறக்கூடிய இதில் இருக்கிறது எல்லாத்தையும் விசாரிக்கக்கூடியது மாநில மனித உரிமை ஆணையம் தான். அடுத்து நீதித்துறை தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக ரெண்டுமே சரியானதாக இருக்காது. அலகாபாத் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே மிக பழமையான உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. என்னன்னா இங்கே அலகாபாத் வராது, கல்கத்தா உயர் நீதிமன்றம் தான் பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே மிக பழமையான உயர் நீதிமன்றம். இது 1862 அமைக்கப்பட்டுச்சு இந்த கல்கத்தா உயர் நீதிமன்றம். அடுத்து 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியதுன்னு சொல்றாங்க. இது கிடையவே கிடையாது. 1900 கூட்டாட்சினாலே 1935. ஓகே, ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ 1919 இரட்டையாட்சி வரணும், 1935 கூட்டாட்சி. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் பழமையான உயர்நீதிமன்றம் கொடுத்துருந்தாங்களே, அது தவறு. கல்கத்தா தான் மிக பழமையான உயர்நீதிமன்றம். இந்த கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862 உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம், ரைட்? அப்போது அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதை என்னென்ன சொல்லுவோம்னா நாட்டோட மிகப்பெரிய நீதிமன்றம். பழமைக்கும் மிக பெருசுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பழமைனா ரொம்ப நீண்ட காலம் அப்படின்னு அர்த்தம், மிக பெரியனா பெருசு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போது இது ரெண்டுமே சரியில்லை. அடுத்து பின்வருவனவற்றில் இந்திய உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, அடிப்படை உரிமைகளை பெறத்துக்காக நீதி பேராணைகள் வழங்கக்கூடிய அதிகாரம் இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. இதனால உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்ய முடியும், கரெக்டு. அதே மாதிரி எந்த ஒரு நீதிமன்றத்தோட வழக்குகளையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த உச்சநீதிமன்றத்தால் கொண்டு வர முடியும், இதுவும் கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. ஸோ உச்சநீதிமன்றம் தி அல்டிமேட்னு சொல்லுவாங்க, அனைத்துக்கும் உச்சம் உச்சநீதிமன்றம் தான். ஸோ அதை எதை வேணாலும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். அடுத்து பின்வருவனவற்றில் கிராம பஞ்சாயத்தின் அவசிய பணிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, தெருக்களை தூய்மைப்படுத்துறது கரெக்டு, ஊர் சாலைகளை அமைக்கிறது கரெக்டு, தெருவிளக்கு அமைக்கிறது, குடிநீர் வழங்குதல். ஸோ இது எல்லாமே இதோட பணிகள் தான். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதில் வரும். அதே மாதிரி இது கிராம பஞ்சாயத்தோட அவசிய பணிகள் இது 4 பார்க்குறோம், ரைட்? ஸோ அப்போது இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன இருக்குன்னா தெருவிளக்கு அமைக்கிறது, குடிநீர் வழங்குதல், ஊர்ச்சாலைகளை அமைக்கிறது, தெருக்களை தூய்மைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கழிவுநீர் கால்வாயை அமைக்கிறது, அதே மாதிரி மத்திய மாநில அரசோட நலத்திட்டங்களை செயல்படுத்துறது, அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை செயல்படுத்துறது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. அடுத்து இந்த கிராம பஞ்சாயத்தோட பணிகளை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று அவசிய பணிகள், 2வது விருப்ப பணிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அப்போ இந்த விருப்ப பணிகள் லிஸ்ட்ல என்னென்னங்க வரும் அப்படின்னா பூங்கா அமைக்கிறது 1, அடுத்து 2 நூலகம் அமைக்கிறது,
3 விளையாட்டு மைதானம் இருக்குல்ல, ஸோ அதை அமைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு எது வேணாலும் அமைச்சுக்கலாம். இது 3வது கேட்டகரியில் வரும். ஓகே, அடுத்து உச்சநீதிமன்ற தற்காலிக அதாவது ஆட் ஹோக் நீதிபதியை நியமிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திய தலைமை நீதிபதி தான் நியமிப்பாரு. அதாவது சரத்து 127 என்ன சொல்லுதுன்னா, உச்ச நீதிமன்றத்தோட எந்த ஒரு அமர்வையும் நடத்துறதுக்கோ அல்ல அதை கண்டினியூ பண்ணுறதுக்கோ நிரந்தர நீதிபதிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கப்போ, ஸோ தலைமை நீதிபதி என்ன பண்ணுவார்னா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை தற்காலிக காலத்துக்கு ஒரு தற்காலிகமாக என்ன பண்ணுவார்னா அப்படி குறைவாக இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக நியமிப்பார். ஸோ அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி அதை தான் இந்த ஆட் ஹோக் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அடுத்து அந்த இதில் சம்மந்தப்பட்ட உயர் நீதிமன்றங்களோட தலைமை நீதிபதி கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜனாதிபதி அதாவது குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோட மட்டும்தான் அவர் இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய தலைமை நீதிபதியை. ஓகே, அடுத்து கீழ்கண்டவற்றுள் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அனைத்தும் தான் குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்பு மிக்க வல்லுநராக இருக்கணும் பார்க்குறப்போ. ஸோ அவர் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும். 2 5 வருஷம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணி புரிஞ்சிருக்கணும். கரெக்டு. 10 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றி இருக்க வேண்டும்னு 3வது சொல்லுது. ஸோ 3மே கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் 1 2 3. ஓகேவா? ஸோ சட்டப்பிரிவு 216 படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் தலைமை நீதிபதியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லுது. ஓகே, அடுத்து ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றுள் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் சிறப்பு அம்சங்களாக கருதப்படுபவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைத்தும் தான் இடஒதுக்கீடு, நிதிக்குழு, கிராம சபை, பஞ்சாயத்து தேர்தல் அனைத்தும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 3 மற்றும் 4. பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? ஸோ இதில் இன்னமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இதில் நம்ம 4 மட்டும் இது கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு பார்த்தோம். ஸோ இது இல்லாத என்ன எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா கணக்கு மற்றும் தணிக்கை துறை, அடுத்து நிதிக்குழு அதை பார்த்தாச்சா, அடுத்து பதவிக்காலம் தொடர்பானது, அடுத்து தேர்தல், 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட சிறப்பு அம்சங்கள். ஓகே, அடுத்து பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? பார்த்தா தானே தெரியும், பார்த்துடலாமா? மத்திய புலனாய்வுத்துறை 1963 சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். அடுத்து டெல்லி சிறப்பு போலீஸ் சட்டம் 1942 கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஏன்னா ஆண்டு 1946. அடுத்து ஊழல் தடுப்பு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1947 கரெக்டு. அடுத்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் பார்த்தீங்கன்னா 1964 கரெக்டு. சிபிஐ தான் சொல்லுவாங்க. சிபிஐ அமைப்பு பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிக்கிறதுக்காக சந்தானம் கமிட்டியால் பரிந்துரை செய்யப்பட்டதா இந்த அமைப்பு. ஓகேவா? இது சந்தானம் கமிட்டியால் கொண்டு வரப்பட்டிருக்கும் 1962 to 64 காலகட்டத்தில். அடுத்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துடன் கலந்தாலோசிப்பதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சரத்து 143 சொல்லுது. அடுத்து கவனிங்க, தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? நவம்பர் 2018 இந்த லோக் ஆயுக்தாலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். சிலபஸ்லேயே தனியாக இருக்குது. 2018 நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு. இது தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் இருப்பாங்க. அடுத்து தற்போதைய தலைவராக இந்த லோக் ஆயுக்தாவுக்கு இருக்கிறது பி தேவதாஸ். கரெக்டு. அடுத்து தலைவரோட பதவிக்காலம் 6 வருஷம் 70 வயசு வரைக்கும். இதில் எது முன்னரோ அதை வச்சு இது பண்ணுவாங்க பதவிக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். பட் 6 வருஷம் கிடையாது, 5 வருஷம் தான். ஓகே, ஸோ இதுதான் இங்கே தவறாக இருக்குது. அதே மாதிரி இது 2ல் எது முன்ன வருதோ அதை வச்சு அவர் பதவி நிர்ணயிக்கப்படும். அடுத்து சரத்து 340 படி யாருடைய முன்னேற்றத்துக்காக குழு அமைச்சு ஆய்வு செய்கிறத வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஆன்சர் என்னன்னா சமூக கல்வியில் பின்தங்கியவர்களுக்காக. ஓகேவா? சட்டப்பிரிவு 340 என்ன சொல்லுது அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக ஒரு ஆணையம் அமைக்கிறத பற்றி இந்த சொல்லியிருக்கு சரத்து 340. ஓகே, ஸோ அது போல் சட்டப்பிரிவு 340 சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. பெண்களோட மேம்பாடு மற்றும் தனித்துவம் அப்படிங்கிறது எந்த முன்னேற்றத்தை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அனைத்தும் தான் அரசியல், சமூகம், சுகாதார நிலை, பொருளாதாரம். ஸோ அனைத்துமே வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 3 மற்றும் 4.
பின்வரும் குழுக்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி குழுவில். அப்போ ஃபஸ்ட்டு அசோக் மேத்தா குழு ஆண்டு தெரிஞ்சால் தானே காலவரிசைப்படுத்த முடியும். அசோக் மேத்தா குழுக்கான ஆண்டு 1977. ஓகே. GVK ராவ் குழு ஸோ அல்லது கமிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட ஆண்டு 1985. LM சிங்வி குழு 1986. பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? இதான் 1957 பல்வந்த் ராய் மேத்தா குழு ஃபஸ்ட்டு. அடுத்து அசோக் மேத்தா குழு, அடுத்து GVK ராவ் குழு, அடுத்து LM சிங்வி குழு. அப்போது கவனிங்க, ஃபஸ்ட்டு 4, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2, தேர்டு வந்து செகண்டாக இருக்கிறது, செகண்ட் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது வரணும், தேர்டாக வந்து செகண்டாக இருக்கிறது வரணும், அடுத்து ஃபோர்த்தாக வந்து தேர்டாக இருக்கிறது வரணும். அப்போ 4, 1, 2, 3 ஆப்ஷன் டி. அடுத்து கிராம சபையோட அதிகாரங்களும் பணிகளையும் நிர்ணயிக்கிறது யாருன்னா மாநில சட்டமன்றம் தான் நியமிக்கும். நம்ம உடனே யாரு அப்போ யாரோ ஒருத்தரோட பதவியை குறிக்குமோ அப்படின்ட்டு ஓடக்கூடாது. அப்போ கிராம நிர்வாக அலுவலரோ உள்ளாட்சி தலைவரோ இருப்பாரோ அப்படின்ட்டு ஓடக்கூடாது. ஸோ அதிகாரங்களையும் பணிகளையும் நிர்ணயிக்கிறது அதுதான் கொஸ்டின். யாருன்னா மாநில சட்டமன்றம். ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்போட 243G இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம், அதே மாதிரி சுயராஜ்ய நிறுவனங்களாக செயல்படுறதுக்கான அதிகாரங்களை வழங்கக்கூடிய அதிகாரம் மாநில சட்டமன்றங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஓகே. அடுத்து கிராம சபை கூட்டங்கள் எந்த நாளில் நடைபெறாது? ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 4 டேட் இருந்திருக்கும், 4 டைம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது 6 டேட்டில் நடக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டால் தான் எது இல்லைங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஜனவரி 26, அடுத்து இன்னொன்று மார்ச் 22, அடுத்து ஆகஸ்ட் 15, அடுத்து மே 1, அடுத்து அக்டோபர் 2, இப்போ 5 வந்துருச்சா? அடுத்து எக்ஸ்ட்ரா நவம்பர் 1. இப்போது 6 டைம் நடக்கும் கிராம சபை கூட்டங்கள். அப்போ இதில் எது பொருந்தாத இருக்குது? ஏப்ரல் மாதத்துலேயே கிடையாது, மே 1 தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்து எந்த அட்டவணையின் கீழ் உள்ளாட்சி அரசின் தகவல்கள் மாநில பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன நினைக்கிறீங்க? ஆன்சர் இஸ் 7வது அட்டவணை, ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ மத்திய மாநில அரசுக்கு இடையில் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு. ஓகேவா? ஸோ எந்த அட்டவணையில் உள்ளாட்சி அரசோட தகவல் வந்து மாநில பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்குன்னா 7வது அட்டவணையில் வந்து சேர்த்தாங்க. ஓகே. அடுத்து அப்போது இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். மத்திய பட்டியலுக்கு இருக்கக்கூடிய துறை எத்தனை அதிகாரங்கள் அல்லது துறைகள் இருக்குன்னா 100 அதிகாரங்கள் இருந்துச்சு. அதாவது 100 அதிகாரங்கள் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் 97 தாங்க இருந்துச்சு. அடுத்து மாநில பட்டியலுக்கு எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 61 அதிகாரங்கள் இருக்குது. அப்போ ஸ்டார்டிங்கில் 66 இருந்துச்சு, இங்கே குறைச்சிட்டாங்க. ஏன்னா மாநிலத்தில் 66 இருந்ததை கல்வி இதெல்லாம் தூக்கி பொதுப்பட்டியலில் போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ அதில் ஒரு 5 இது எடுத்து பொதுப்பட்டியலில் போட்டுட்டாங்க. அடுத்து பொதுப்பட்டியலில் ஸ்டார்டிங்கில், அதாவது இப்போ 52 அதிகாரங்கள் இருக்குது, ஸ்டார்டிங்கில் 47 தான் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சு? இங்கே 5 ஆட் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல. இந்த மாநில பட்டியலில் 66 இருந்த இதிலிருந்து 5 இதில் தூக்கி இங்கே பொதுப்பட்டியலில் போட்டாங்க. அப்போ 47 இருந்தது இங்கே 52 ஆயிடுச்சு, 66 இருந்தது 61 ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. அடுத்து கவனிங்க. இந்திய நீதித்துறையில் பொதுநல வழக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டப்போ இந்திய தலைமை நீதிபதியாக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் இருந்தாங்க அப்படின்னா பகவதி அப்படிங்கிறவர் இருந்தார். ஓகேவா? இந்தியாவில் பொதுநல வழக்கு அப்படிங்கிறது என்னன்னா உச்சநீதிமன்றத்தோட நீதித்துறை செயல்பாடு தான். ஸோ ஓகேவா? ஸோ உச்சநீதிமன்றம் வந்து நீதித்துறையில் ஒரு செயல்பாட்டாக இது வந்து செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா 1990. ஸோ இந்த காலகட்ட ஸ்டார்டிங்லேயே 1990 ஸ்டார்டிங்லேயே இதை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. நீதிபதி V.R. கிருஷ்ண ஐயர் அவரும் நீதிபதி P.N. பகவதி இவங்க 2 பேரும் சேர்ந்து பொதுநல வழக்குகளும் இந்த பொதுநல வழக்குகளோட கருத்துக்களுக்கு முன்னோடிகளாக இருந்தாங்க. ஸோ இதில் ஆப்ஷனில் நம்மளுக்கு V.R. கிருஷ்ண ஐயர் இல்லை. ஸோ பகவதி மட்டும்தான் இருக்காரு. ஸோ இருக்கு P.N. பகவதி அப்படின்னு ஃபுல் நேமில் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, பகவதி தானே இதை மாற்றி கொடுத்துருக்காங்களான்னு. ஸோ இது இவர் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விலக்கு அளிக்கப்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இந்திய தலைமை நீதிபதி அலுவலகம் தான். ஓகே. ஆப்ஷன் டி. தேசிய மனித உரிமை ஆணையம் எவ்வளவு காலத்திற்கு முன் நடக்கும் சம்பவங்களை மட்டுமே விசாரணை செய்ய இயலும் அப்படின்னா 1 வருஷம்தான். 1 வருஷ காலத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களை மட்டும்தான் விசாரணை செய்ய முடியும். அடுத்து வந்து கவனிங்க.
பின்வரும் எந்த சூழ்நிலையில் பாராளுமன்றம் மாநில பட்டியலில் சட்டத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சர்வதேச ஒப்பந்தங்கள் மூலிமா. அதாவது பிரிவு 249 மாநில பட்டியல் என்ன சொல்லுதுன்னா, மாநில பட்டியலில் எந்த ஒரு விஷயத்திலையும் தேசிய நலனை வச்சு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து பிரிவு 250 என்ன சொல்லுதுன்னா, அவசர நிலை பிரகடனம் நடைமுறையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடியப்போ மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே சட்டம் இயற்றும் பாராளுமன்றம் சட்டம் இயற்ற முடியும். ஸோ அந்த டைமில் பாராளுமன்றத்தால் சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிவு 252 என்ன சொல்லுதுன்னா, 2 அல்லது அதுக்கு மேலே 3+ இந்த மாதிரி மாநிலங்களுக்கு சட்டம் இயற்றத்துக்கு பாராளுமன்றத்தோட அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி அந்த சட்டங்களை வேறு எந்த மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறதுக்கும் ஏற்றுக்கொள்றதுக்கும் தொடர்பானது அப்படிங்கிறத சட்டப்பிரிவு 252 சொல்லுது. அடுத்து பாராளுமன்றம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று 1, மக்களால் தேர்வு செய்யப்படாமல் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தாக்கல் செய்யக்கூடிய மசோதாவை தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தவறானது. ஓகேவா? ஸோ அமைச்சராக இல்லாத எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தனிப்பட்ட உறுப்பினர் அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட உறுப்பினர் இருக்காங்கல்ல. ஸோ அவர் மசோதாவோட நோக்கமும் சட்டப்பூர்வ தலையீடும் தேவைப்படும். அவரோட சட்டப்பூர்வ தலையீடு தேவைப்படும் அப்படின்னும் இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இடைவெளிகள் அப்படின்னு தனிப்பட்ட எம்பிக்கள் எதை பார்க்குறாங்க அப்படிங்கிறத அரசாங்கத்தோட கவனத்துக்கு நம்ம கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதுவும் தவறு. சமீபத்தில் வரலாற்றில் முதன்முறையாக தனிநபர் மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கிடையாது. ஸோ அதனால் இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்து, இந்தியாவின் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் ஒன்றிற்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அதிகார வரம்பை பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா மொத்தம் 7. ஓகேவா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா எதுன்னு பார்த்துடலாமா? பாம்பே உயர்நீதிமன்றம். இந்த பாம்பே நீதிமன்றம் பார்த்திங்கன்னா கவனிங்க, இதில் எத்தனை மாநிலங்கள் இதில் வரும்னா கொல்கத்தா, அடுத்து பார்த்திங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் இது வரும். அடுத்து கேரளா உயர்நீதிமன்றம் செகண்ட். இது ஃபஸ்ட்டு செகண்ட். இதில் எது வரும் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா கேரளாவும் லட்சத்தீவும் இதில் உள்ளடக்கியதாக இருக்கும். அடுத்து 3வது மெட்ராஸ். இதில் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. ஓகேவா? இந்த உயர் நீதிமன்றங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் கொண்டதாக இருக்குது. நம்மளுக்கு சென்னை தானே தமிழ்நாட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரிக்கும் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தான். அடுத்து பஞ்சாப் உயர் நீதிமன்றம். இது பார்த்திங்கன்னா பஞ்சாப்பு கவனிங்களா, இது 3க்கு வரும். பஞ்சாப், ஹரியானா அண்ட் சண்டிகர். அடுத்து பார்த்திங்கன்னா 5 கொல்கத்தா. கொல்கத்தா பார்த்திங்கன்னா கொல்கத்தாவுக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபருக்கும் வரும். ஓகே, பாம்பேவும் வரும். பாம்பே கொல்கத்தாவை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி கொல்கத்தா கொல்கத்தாவுக்கும் அந்தமான் அண்ட் நிக்கோபருக்கும் வரும். அடுத்து 6th பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா லடாக்கு. அடுத்து ஃபைனலாக கவுகாத்தி உயர்நீதிமன்றம். ஸோ இது பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோராம், ஏபி, அருணாச்சல் பிரதேசம். ஓகே, இதெல்லாம் இதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த உயர்நீதிமன்றங்கள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்தையும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யூனியன் பிரதேசத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துகிறதா இருக்குது. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி, மொத்தம் 7. ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்துக்கு மாநில சட்டமன்றம் கூடிய பிறகு எந்த காலத்திற்குள்ள ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, 6 வாரத்துக்குள்ள. ஓகே, சட்டமன்ற 213 என்ன சொல்லுதுன்னா, சட்டமன்றத்தோட விடுமுறை காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விடுமுறை காலத்தப்போ அவசர ஆணைகளை வெளியிடுறதுக்கான ஆளுநரோட அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, அடுத்து ஆளுநர் மாவட்ட நீதிபதிகளோட நியமனங்கள், பதவி உயர்வுகளை யார்
யாரோடு கலந்து ஆலோசித்து செய்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மாவட்ட நீதிபதிகளுக்கு நீதிபதிகளை நியமிக்கிறது யாருன்னா ஆளுநர். ஸோ ஓகேவா. ஸோ அப்போது இவர் மாநில உயர்நீதிமன்றத்தை கலந்தாலோசித்து செய்வார். அடுத்து, ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களோட எண்ணிக்கை எவ்வளோ விட குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னா 12க்கு குறைவாக இருக்கவே கூடாதுங்க. ஓகேவா. அரசியலமைப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் அமைச்சர் குழுவோட குறைந்தபட்ச பலம்ங்கிறது 12ஆக இருக்கணும் மினிமம் நாச்சும். அதிகபட்சமாக சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 15% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து, எந்த சட்டத்துக்கு கீழே ஆளுநர் வந்து நகராட்சிகளுக்கு நிதி ஆணையத்தை அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, சரத்து 243W. ஓகே. ஸோ இதுவே சரத்து 243Y எதை பற்றி சொல்லுதுன்னா மாநில நிதி ஆணையத்தை பற்றி சொல்லுது. ஓகே. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கவனிங்க. தமிழ்நாட்டில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட மாநகராட்சிகள் இவை, அதாவது 2024 எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆவடி, காரைக்குடி, காஞ்சிபுரம் இதுதான் மாநகராட்சிகளாக இப்போ 2024 அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 4 மற்றும் 5. தற்போது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 34 இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் இதர நீதிபதிகள், அப்போ ஒட்டுமொத்தமாக தலைமை நீதிபதியோட சேர்த்து 34 பேர். ஓகே. அப்போ பின்வரும் எந்த நீதி பேராணை ஒரு அரசு அலுவலர் அல்லது மற்ற நிறுவனங்கள் பணியை விரைந்து நிறைவேற்றுமாறு கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை, எந்த நீதி பேராணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஓகேவா. ஒரு அரசு அலுவலரோ அல்லது மற்ற நிறுவனங்களோ பணியை வந்து சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு மற்ற நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றம் ஒரு ஆணை கொடுக்குது இல்லையா, அது என்ன ஆணைனா கட்டளையுறது செய்டா அப்படின்னு சொல்றது. ஓகே. அடுத்து, ஆளுநர் வந்து எப்போ மாநில சட்டமன்றத்தில் உரையாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போனா பொது தேர்தல் வந்து முடிஞ்சு நடைபெறக்கூடிய சட்டமன்றத்துக்கு ஃபஸ்ட்டு கூட்டம் நடக்கும், அதில் உரையாற்றுவார். ஒவ்வொரு ஆண்டோட ஃபஸ்ட்டு கூட்டத்திலையும் இவர் தான் வந்து உரையாற்றுவார். ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஆளுநர் நினச்சார்னா மாநில சட்டமன்றத்தை கூட்டலாம், அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தை ஒத்தி வைக்கலாம், மாநில சட்டமன்றத்தை கலைக்கலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பிறகும், அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்னாடியும், அதாவது முதல் கூட்டத்தொடர்லையும் தொடக்கத்திலையும் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் உரையாற்றுவார். சபாநாயகரும் துணை சபாநாயகரும் இவங்களோட பதவிகள் வந்து காலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலியாக இருக்கப்போ மாநில சட்டப்பேரவையில் இருக்க ஏதோ ஒரு உறுப்பினரை கூப்பிட்டு நீ வந்து தலைமை தாங்கிக்குப்பா அப்படின்னு சொல்லி நியமனம் செய்யக்கூடிய அதிகாரமும் ஆளுநருக்கு இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 கரெக்ட். 1809ஆம் ஆண்டு ஓம்புட்ஸ்மன் நிறுவனம் முதல்ல எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வீடன் நாடு. அடுத்து, மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையின் நியமன உறுப்பினர்கள் பின்வருவனவற்றில் எதில் பங்கேற்க மாட்டார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுலனா குடியரசுத் தலைவர் தேர்தலில் மட்டும்தான் பங்கு பெற மாட்டாங்க. அரசியலமைப்பு திருத்த மசோதா நிறைவேற்றுதலையா இருக்கட்டும், குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்யறதுலையா இருக்கட்டும், துணை குடியரசுத் தலைவரை தேர்தல் செய்யறதா இருக்கட்டும். ஸோ அவருடைய தேர்தலில் இது 3லையும் கண்டிப்பாக பங்கு பெறுவாங்க. ஓகே. ஸோ அப்போ பங்கு பெறாததுங்கிறது குடியரசுத் தலைவரோட தேர்தலில் மட்டும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மட்டும். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ கவனிங்க. என்னது, பிரதமர் வந்து இறந்துட்டாலோ அவரோட பதவி வந்து விலகிட்டாலோ அவரோட அமைச்சரவையே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். அவர் வந்து இறந்துட்டாரோ இல்லை வந்து பதவி விலகி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட அமைச்சரவே இல்லாத போயிடும். அஸ்பலஸ் முதலமைச்சருக்கு என்ன சொன்னமோ அதுதான். அடுத்து, பிரதமர் அலுவலகம் அரசியலமைப்பு சார்ந்த அலுவலகம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஓகேவா. ஏன்னா பிரதமர் அலுவலகம்னா என்னன்னா பிரதமருக்கு வந்து செயலகமான, அதாவது அவருக்கு செயலகத்தில் என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கறது, அவருக்கு முக்கியமான ஆலோசனைகளை வழங்குறதுக்கு ஒரு பணி செய்யக்கூடிய நிறுவனம் தான் பிரதமர் அலுவலகம். ஓகேவா. ஸோ அப்போ இது அரசியலமைப்பு சார்ந்த அலுவலகம்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்திய அரசாங்கத்தோட உயர் மட்டத்தில், ஸோ ஹை லெவலில் முடிவெடுக்கக்கூடிய செயல்பாட்டில் இந்த பிரதமர் அலுவலகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கூடுதல் அதிகாரம் பெற்றதாக இருக்கும். அடுத்து, இந்திய பிரதமரோட செயலாளரால்
பிரதமர் அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா தலைமை வகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1977 முதல்ல இந்த பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா செயலாளர்கிட்ட இருக்குது. அதாவது 1977 இருந்து இந்த பொறுப்பை செயலாளர்கிட்ட கொடுத்துருக்காங்க, இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டும் தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பின்வரும் எந்த பிரிவு மொழி சிறுபான்மையினருக்கான சிறப்பு அதிகாரியை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிவு 350 பீங்க தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர்களால் ஆளுநருக்கு வழங்கப்படக்கூடிய ஆலோசனை பற்றி எந்த நீதிமன்றத்திலையும் விசாரிக்க முடியாது. கரெக்டு தான். அமைச்சர்களால் ஆளுநருக்கு ஆலோசனை கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த நீதிமன்றம்லாம் விசாரிக்க முடியாது, ஏன் தலையிடவே முடியாது. மாநில சட்டமன்றத்தோட 2 அவைகள்லையும் உறுப்பினராக இல்லாத ஒருவரை அமைச்சராக நியமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் ஆன்சர். தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. இராணுவ நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உண்டு, மாநில ஆளுநருக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். ஸோ இராணுவ நீதிமன்றம் தண்டனையை கொடுத்துருக்கு அப்படின்னா அதை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது, அது ஆளுநருக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மரண தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே இருக்குது, மாநில ஆளுநருக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. அதே மாதிரி குடியரசுத் தலைவரை மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாக்காளர் குழுவினர்களோட உறுப்பினர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. யாருன்னா நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், 2 மாநிலங்களோட சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இவங்க மட்டும்தான். ஸோ அப்போ தேர்டு கிடையாது. டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்களோட சட்டமன்றங்களுக்கு நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்குலாம் இதில் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. குடியரசு துணைத் தலைவரோட தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்வாங்க அப்படின்னா ஆன்சர் உச்சநீதிமன்றம் தான் முடிவு செய்யும். அமைச்சரவையோட மொத்த எண்ணிக்கை மக்களவையோட 15% விட அதிகமாக தாண்டக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு நிர்ணயித்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதுன்னு கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 91வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தாங்க. ஓகே. ஸோ இந்த விதி பார்த்தீங்கன்னா 91வது சட்ட திருத்தம்னா ஆண்டு 2003. ஓகேவா. ஸோ 2003 சேர்க்கப்பட்டுச்சு. அடுத்து பின்வரும் குடியரசுத் தலைவர்களை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாமா. அப்போ ஆண்டு தெரியணும்ல. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் 1962 இருந்தார். அடுத்து பிபிக்ரி 1969, பக்ருதீன் அலி அகமது 1972. அடுத்து டாக்டர் ஜாகிர் உசேன் இவர் 1967. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு யார் வருவாங்க? டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், அடுத்து டாக்டர் ஜாகிர் உசேன், அடுத்து பிவிக்ரி, அடுத்து தான் பக்ருதீன் அலி அகமது. ஸோ அப்போ 1 4 2 3 ஆப்ஷன் பி. அமைச்சர்கள் ஒட்டு மொத்தமாக மக்களவைக்கு பொறுப்பானவங்க தான் அப்படின்னு எந்த சரத்து சொல்லுதுங்க? எது? ஆன்சர் ஆப்ஷன் டி சரத்து 75 சொல்லுது. ஓகே. அடுத்து மக்களவையோட அதிகாரங்கள் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விடயங்கள், அதாவது விடயங்கள்னா விஷயங்கள்னு அர்த்தம், விஷயங்களை குறித்து சட்டங்களை மக்களவை நிறைவேற்றுதுன்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. மக்களவை நிறைவேற்றாது, பாராளுமன்றம் தான் சட்டம் இயற்றும். ஓகே. ஸோ அதனால் இது தவறு. அடுத்து மக்களவையோட சிறப்பதிகாரம் நிதிநிலை அறிக்கையோ பண சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையோ அது நிறைவேற்றுனுச்சு அப்படின்னா அதை மாநிலங்களவை நிராகரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கரெக்டு. மக்களவை புதிய சட்டங்களை இயற்றத்துக்கோ நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தை நீக்கிறதுக்கோ அதை திருத்தம் செய்யறதுக்கோ முடியும் அப்படின்னு மக்களவையை சொல்கிறாங்க. கரெக்ட். ஸோ அப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 தான் சரியாக இருக்குது. இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் யார் விரும்ப வரைக்கும் பதவி வகிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் தான். அடுத்து பண மசோதா தொடர்பான தவறான கூற்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த முன்வரைவு அமைச்சர் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். கரெக்ட். இது மக்களவையில் மட்டும்தான் இந்த பண மசோதாவை கொண்டு வர முடியும். கரெக்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த முன்வரைவை 15 நாட்கள் வரை மட்டுமே மாநிலங்களவையில் வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பண மசோதாவை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு
என்னன்னா 110, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சட்டப்பிரிவு 110 தான் பண மசோதாவை பற்றி சொல்கிறது அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மக்களவையில் மட்டும்தான் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா மாநிலங்களவையில் பண மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களோட கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா பண மசோதாவை நிராகரிக்கிறதுக்கோ அல்லது வந்து சொந்த அதிகாரத்து மூலியமோ அதை திருத்தலாம் முடியாது. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த முன்வரைவை 15 நாட்கள் கிடையாது 14 நாட்கள் வரைக்கும் மட்டும்தான் மாநிலங்களவையில் வச்சிருக்க முடியும். அதனால தான் இது தவறானது. இது வந்து குடியரசுத் தலைவரோட பரிந்துரை அடிப்படையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். கரெக்டு. அப்போ தவறானது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். தற்போது வரைக்கும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து மக்களவைக்கு எத்தனை பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 19. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே ஃபாஸ்ட்டாக எங்கெங்கே எந்தெந்த யூனியன் பிரதேசங்கள்லேருந்து எத்தனை பேர்னு சொல்லிட்டா, ஃபஸ்ட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபர், இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறது. அடுத்து சண்டிகர், சண்டிகர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறது ஒருத்தர் தான். அடுத்து தாத்ரா அண்டு நகர் ஹவேலி இருக்குல்ல, ஸோ இதில் இருந்தும் ஒருத்தர் தான். டாமன் டையூ, ஸோ இதில் இருந்தும் ஒருத்தர் தான். அடுத்து டெல்லி, ஸோ டெல்லியிலேருந்து 7 பேர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவு, லட்சத்தீவுலேருந்து ஒருத்தர். புதுச்சேரியிலேருந்து மக்களவைக்கு எத்தனை பேருனா 1. இதுவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது இருந்து 5, அதிகமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு டெல்லி, அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், அடுத்து லடாக்ல இருந்தும் ஒருத்தர் தான். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 19 வரும். ஓகே, ரைட். அடுத்து மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்ட இயற்ற அதிகாரம் அளிக்கக்கூடிய சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆன்சர் ஆப்ஷன் பி, சரத்து 249. அடுத்து கவனிங்க, எந்த சட்டத்துக்கு கீழே மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தோட நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி இருக்க முடியும். ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா பாராளுமன்றத்திலேயோ மாநில சட்டமன்றத்தோட உறுப்பினர் தகுதியையும் ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி நீக்கத்தை பற்றியும் இந்த சட்டம் சொல்லுது. அதே மாதிரி பொது தேர்தல் அறிவிப்பை பற்றியும் இந்த சட்டம் சொல்லுது. அரசியல் கட்சிகளோட பதிவும் இந்த சட்டத்தில் இருக்கு. அடுத்து தேர்தல் நடத்துதல் தொடர்பான விஷயம், தேர்தல் தொடர்பான சர்ச்சைகள் நடக்குது, இது எல்லாமே இதில் இருக்கு இந்த சட்டத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களோட தகுதி நீக்கம் பற்றி விசாரணைகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தோட அதிகாரத்தை பற்றி சொல்லுது. ஸோ தேர்தல் ஆணையத்துக்கு இதில் என்ன அதிகாரம் இருக்குங்கிறதையும் இந்த சட்டம் சொல்லுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சட்டமன்றம் மற்றும் சட்ட மேலவையில் உறுப்பினர்களோட குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டமன்றத்தில் 60ங்க, சட்ட மேலவையில் 40ங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றில் சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, பின்வருவனவற்றில் சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரதமரோட தேர்வும் அவரை நியமனம் செய்கிறதும் அந்த பற்றிய குறிப்புகள் எதுவுமே அரசியலமைப்பில் சொல்லப்படலை. ஸோ அவருக்கு வந்து நியமனம் எப்படி, அவரை வந்து எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அரசியலமைப்பில் சொல்லவே படலை. இது கரெக்டு, இது மட்டும்தான் கரெக்டு. பிரதமருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பதவிக்காலம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. எது வரைக்கும் அமைச்சரவை இருக்கோ அது வரைக்கும் அவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது அந்த பெரும்பான்மை வரைக்கும் நீடிக்கும். பிரதமரை குடியரசுத் தலைவர் வந்து தனிச்சையாக தேர்வு செய்கிறார் இல்லைங்க. பிரதமரை வந்து குடியரசுத் தலைவர் போய் எப்படி தனிச்சையாக தேர்வு செய்வார்? பிரதமருக்கு அந்த பதவி நியமனம் செஞ்சு வைக்கிறது தான் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? அவரெல்லாம் வந்து தனிச்சையாக வந்து தேர்வு செய்ய மாட்டார். ஓகே, ஸோ அப்போது இதுவும் தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் சரி. அடுத்து கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் 2 அவைகளிலும் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, அரசியலமைப்பு திருத்த மசோதா. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் கொலிஜியம் முறைக்கு பதிலாக புதிய அமைப்பு கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா 99வது அரசமைப்பு திருத்த சட்டம் தான். ஓகேவா? ஆகஸ்ட் 2014 கொலிஜியம் அப்படிங்கிற முறையை, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் கொலிஜியம் முறை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்துச்சு, நியமிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலாக புதிய அமைப்பை வந்து கொண்டு வரத்துக்கு அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதை கொண்டு வந்தாங்கன்னா 99வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஓகேவா? ஆகஸ்ட் 2014 கொலிஜியம் முறையை மாற்றத்துக்கு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளை நியமிக்கிறதுக்காக ஒரு சுயேட்சையான ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசமைப்பு திருத்த சட்டம் 99வது அரசமைப்பு திருத்த சட்டம், அதாவது 2014 ஆண்டு, இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றம் வந்து இந்த சட்டத்து மூலிமா புதுசாக ஒரு அமைப்பை கொண்டு வந்துச்சு. ஓகே, அடுத்து பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் ஒற்றையாட்சி அம்சங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க.
எது எது அப்படின்னா அவசர கால விதிகளும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதிமன்றம், இது ரெண்டும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 தான். ஓகே, ஸோ அப்போது ஒற்றையாட்சி அம்சங்களில் எது வரும் அப்படின்னா அவசர கால விதிகளும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதித்துறையும் வருதா. அப்போது இந்த இரட்டை அரசாங்கமும் அரசியலமைப்போட உயர் அதிகாரமும் எதில் வரும் அப்படின்னா கூட்டாட்சி அம்சங்களில் வரும். ஏன்னா இரட்டை அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது கூட்டாட்சி அம்சங்களில் வரக்கூடியது இது ரெண்டும். அடுத்து மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அரசமைப்போட 4வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். மாநிலங்களவைக்கு தமிழ்நாடு 18 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு, வெரி இம்பார்ட்டன்ட். மாநிலங்களவை உறுப்பினர்கள் திரும்ப தேர்ந்தெடுக்கப்படலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. கூற்று பாருங்க, துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சரிதான். காரணம், அவர் மாநிலங்களவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் மாநிலங்களவையோட அவையால் தேர்ந்தெடுக்கப்படுறாரா அப்படின்னா அதுதான் இல்லை. ஸோ இது தவறு. ஸோ அப்போ குடியரசுத் தலைவர் யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாரு? துணை குடியரசுத் தலைவர் தானே பார்க்குறோம். துணை குடியரசுத் தலைவர் யாரால தேர்ந்தெடுக்கப்படுவார்னா பாராளுமன்றத்தோட தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களால தான் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஓகே, ஸோ இது அதனால தவறு. அதே மாதிரி விதி 64 என்ன சொல்லுதுன்னா துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையோட அதிகாரப்பூர்வ தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து விதி 67 என்ன சொல்லுதுன்னா துணை குடியரசுத் தலைவரோட பதவி காலத்தை பற்றி இந்த விதி 67 சொல்லுது, எவ்வளோ பதவி காலம் அப்படின்னு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் இட்டதற்காக உள்ளாட்சி அமைப்புகளோட தந்தைன்னு அழைக்கப்பட்டவர் யாரு? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு. அடுத்து பின்வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. நெருக்கடி நிலை பிரகடனத்தை பாராளுமன்ற ஒப்புதல் இன்றியும் ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தான், ரத்து செய்ய முடியும். நெருக்கடி நிலை பிரகடனத்தை பாராளுமன்றத்தோட எந்த அனுமதியும் ஒப்புதலும் இல்லாமலே ரத்து செய்யலாம். லோக்சபா ஒரு சாதாரண பெரும்பான்மையோட அவசர நிலையோட தொடர்ச்சியை ஏற்க மறுக்கிறதுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றுனுச்சு அப்படின்னா அவசர நிலை ரத்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. அடுத்து மத்திய மாநில உறவுகள் பற்றிய சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது 245 to 55. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து நிர்வாக உறவுகளுக்கு 256 to 263. இதுவும் கரெக்டு. அடுத்து பாருங்க நிதி உறவுகள்னா 264 to 293 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். அடுத்து மக்களவையோட சபாநாயகரும் துணை சபாநாயகர் தேர்தலும் பற்றி எந்த சரத்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி சரத்து 93. ஓகேவா? அப்போது சரத்து 95 எதை பற்றி சொல்லுது? துணை சபாநாயகர் இருக்கார்ல, அவருடைய அதிகாரங்களும் அவருக்கான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து சரத்து 85 எதை பற்றி சொல்லுதுன்னா பாராளுமன்ற அவை இருக்குல்ல, ஸோ அதை ஒத்தி வைக்கிறதும் ஸோ அதை கலைக்கிறத பற்றியும் சொல்லுது. அடுத்து சரத்து 90 எது சொல்லுதுன்னா துணைத் தலைவரோட விடுமுறை, அவருக்கான பதவி நீக்கம், ஸோ பதவி ராஜினாமா செய்கிறது, இதை பற்றி சொல்லுது. அடுத்து பின்வரும் துறைகளில் எவை இந்திய அரசியலமைப்பின் மாநில பட்டியலில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது இல்லைன்னா தபால் மற்றும் தந்தி இல்லை, குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறைகள் இல்லை, செய்தித்தாள் இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3. அடுத்து சரியான கூற்றுகளை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனிங்க, நாட்டோட சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்யறதுக்கு தனிச்சையான தேர்தல் ஆணையம் அமைச்சறதுக்கு இந்திய அரசியலமைப்போட பிரிவு 325 வழிவகை செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேவா? ஸோ கவனிங்க, விதி 324 என்ன சொல்லுதுன்னா நாட்டோட சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செஞ்சிடணும் அப்படிங்கிறத வழிவகை செய்து, அதாவது 324 தான் சொல்லுது, 325 சொல்லலை. பாயிண்ட் கரெக்டு, பிரிவு தான் தப்பு. இங்கே 324 வந்திருந்தா கரெக்டாக இருக்கும். அடுத்து தற்போது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தலைமை தேர்தல் ஆணையரையும் 2 தேர்தல் ஆணையர்களையும் உள்ளடக்கியதாக இருக்குது. அப்போ 1+3 இது கரெக்டு. அடுத்து பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்களோட பட்டியலை தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை செய்கிறது, இது எல்லாமே அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டு பிறகு அனைத்து விவகாரங்களை பெறுறதுக்கான சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3 தான் கரெக்டு.
ஆண் பெண் இருவருக்கும் சம ஊதியம் அப்படிங்கிற சட்டத்தை உலகத்தில் முதல்ல கொண்டு வந்த நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐஸ்லாந்து வந்து கொண்டு வந்துச்சுங்க. எப்போ அப்படின்னா ஜனவரி 1, 2018 நடைமுறைக்கு கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி விதி 39 டி என்ன சொல்லுதுன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ இதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சம ஊதிய சட்டத்துக்கான ஆண்டு எப்போனா 1976. ஓகே, அடுத்து எந்த கல்வெட்டில் தமிழ்நாட்டில் ஆரம்ப கால உள்ளாட்சி அமைப்பு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள். அடுத்து இந்தியாவில் தேர்தல் முறை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகிதி தணிக்கை சோதனை VVPAT இருக்குல்ல, அப்படிங்கிறத தேர்தல் முறையோட நம்பகத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் மேம்படுத்துறதுக்கான வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சரிதான். உலகத்தில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 15வது நாடு இந்தியா. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நோட்டா அப்படிங்கிறது 2014 நம்ம இந்தியாவில் இது பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதை அறிமுகப்படுத்திய நாடு 14வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இதுதான் கரெக்ட். அதனால இந்த பாயிண்ட் தப்பு. ஓகேவா? ஸோ 2014 14வது நாடு இந்தியா அறிமுகப்படுத்தினதுல. அதே மாதிரி இந்த நோட்டாவை அப்போ அறிமுகப்படுத்தி முதல் நாடு இது அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் தான். ஸோ தெரிஞ்சது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டீங்களா? ஆன்சர் என்னன்னா பிரான்ஸ். ஓகே, அதே மாதிரி VVPAT நோட்டாவும் பார்த்தீங்கன்னா 2014 பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இது கரெக்ட். அப்போ சரியா இருக்கிறது ஃபர்ஸ்ட்டும் தேர்டும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் இதில் சரி. பெண்களுக்கு வந்து 30%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% முன்னுரிமை அடிப்படையை வச்சு ஒவ்வொரு பிரிவினுக்கு கீழேயும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இதுவே செகண்ட் கொடுத்துருக்காங்களே, இது தப்பு. தமிழ் வழியில் கல்வி பயின்றவங்களுக்கு, தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரிவுக்கு கீழேயும் முன்னுரிமை அடிப்படையில் 10% வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வரணும்னா, அரசு பள்ளியில் பயின்ற மாணவங்களுக்கு மருத்துவ படிப்பில் வந்து சேரத்துக்கு தான் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. எல்லா இதுலேயும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி கலையரசன் அப்படிங்கிற குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கல்வி இதுக்கும் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும். அடுத்து பின்வரும் எந்த தேர்தல்களை மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகள் மாநில சட்டப்பேரவையை நடத்தாது. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, 1, 2 மற்றும் 3. ஓகே, ஸோ அப்போ இதை எது நடத்தும் அப்படின்னா, மாநில சட்டப்பேரவையை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும். அடுத்து பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் ஒற்றையாட்சி முறையின் அம்சம் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் அந்த ஒற்றையாட்சி முறையோட அம்சம் கிடையாது. மற்றபடி அகில இந்திய பணிகள், அவசர கால விதிகள், அரசியலமைப்போட நெகிழ்வு தன்மை, வலுவான மையம், ஒரே அரசியல் அமைப்பு, ஆளுநரோட வீட்டோ அதிகாரம், ஒன்றியத்தால் ஆளுநர் நியமனம் செய்யப்படுறாரு அது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகிழ்வான அரசியல் அமைப்பு. அடுத்து நெகிழ்வான அரசியல் அமைப்பு தான் இருக்கு, எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த தணிக்கை, தேர்தல் மற்றும் நீதித்துறையை பற்றி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அளிக்க முடியாத மாநிலங்கள், வலுவான மையம், இது எல்லாமே இந்த அம்சத்தில் வரும். இது எழுதப்பட்ட அரசியலமைப்பு வராது. இதுக்கு பதிலாக நெகிழ்வான அரசியலமைப்பு வேணா இருக்கு. அடுத்து தகவல் அறிய உரிமை சட்டம், RTI பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம்ங்கிறது 2005 கொண்டு வந்தாங்க. கரெக்டா? ஸோ இந்திய அரசியலமைப்போட விதி 19 கீழே இது வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். இந்த சட்டத்தின் மூலிமா போதுமான தகவல்களை 30 நாளுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். அப்போ தவறானது எதுவும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி. தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு முறையில் திருநங்கைகள் வந்து எந்த பிரிவு கீழே வருவாங்க? இவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கீழே வருவாங்கங்க. அடுத்து எந்த பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நிதி உறவுகளை பற்றி சொல்லுதுன்னா 268 to 293. ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துட்டேன். சொல்லும் போது கரெக்டாக சொல்லிட்டு ஆன்சரை மாற்றி சொல்லிட்டேன். கொஸ்டின் நம்பர் 82. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கொடுத்த ஆன்சருக்கு கரெக்டு தான். 1 மற்றும் 2 தான். ஏன்னா நிதி உறவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 268 293 வரைக்கும் தான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2 மட்டும் சரி. அடுத்து கவனிங்க. பின்வருவனவற்றில் தேசிய கட்சி அங்கீகாரத்தை பெறுவதற்கான முறைகளில் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? ஸோ கவனிங்க.
அல்லாதது எது, இதில் எது வந்து அந்த அங்கீகாரம் பெற முறைகளில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அனைத்துமே இருக்கும். மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவாயிருக்க மொத்த செல்ல தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருக்கணும். கரெக்டு. மக்களவையில் மொத்த இடங்களில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் 3 மாநிலங்களுக்கு குறையாமல் வெற்றி பெற்றிருக்கணும். கரெக்டு. குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். இதுவும் கரெக்ட். அப்போது இதில் அல்லாதது எதுவுமே இல்லை, எல்லாமே வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. பொறுத்துக்க பாராளுமன்ற குழுக்களோட தலைவர்களை கேட்டுக்காங்க. குழுக்கள் தலைவர்கள். ஃபர்ஸ்ட் பொது கணக்கு குழு. ஸோ அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் பொது கணக்கு குழு கவனிங்க. இதுக்கு எதிர்கட்சியில இருந்து வரும். பொது நிறுவனங்களுக்கான குழு மக்களவையில் இருந்து மட்டும்தான். மதிப்பீட்டு குழு அப்படிங்கிறது ஆளும் கட்சியிலிருந்து, வணிக ஆலோசனை குழு எதிர்கட்சியிலிருந்து. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 3142. அடுத்து சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் 3ல் 1 உறுப்பினர்கள் வந்து மாவட்ட பஞ்சாயத்துலேயும் நகராட்சி உறுப்பினர்களாலையும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கரெக்டு. 6ல் 1 உறுப்பினர்கள் வந்து பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு. 6ல் 1 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இலக்கியம், அறிவியல், கலை, கூட்டுறவு இயக்கம் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதிலிருந்து இந்த மாதிரி பல துறைகள் இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்து 12ல் 1 உறுப்பினர்கள் தான் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அப்போ தவறாக இருக்கிறது செகண்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி. அடுத்து உயர்நீதிமன்றம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை பாராளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாராளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்படலை, குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படும். ஸோ இது தவறானது. அரசியலமைப்பு படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும். கவனிங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 விதிகளுக்கு கீழே மாநில சட்டமன்ற உறுப்பினர்களோட தகுதி நீக்கம் செய்ய யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர். கீழ்கண்டவற்றுள் மறைமுக தேர்தல்களோட குறைகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செலவு அதிகமாக இது கிடையாது. ஜாதி மத அடிப்படையாக கொண்டு நடத்தப்படக்கூடிய பிரச்சாரங்கள் இது கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 3rd 4th தான் வரும். ஊழல், கையூட்டு, குதிரை பேரம் ஆகியவற்றுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது 1. 2 குறைந்த மக்களாட்சி முறையாக இருக்குது. ஸோ இதுதான் மறைமுக தேர்தல்களோட குறைகளாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மற்றும் 4. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மட்டும் இருக்காது. ஏன்னா இந்திய குடியரசுத் தலைவர் வந்து பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைச்சு மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பார். ஸோ மாநில அரசாங்கம்னு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல யார் வரணும்? மாநில அரசாங்கம்னா ஆளுநர் தானே வரணும். மத்தி அப்படின்னா தான் குடியரசுத் தலைவர். ஓகே. ஸோ அதனால தான் இது தவறு. ஃபர்ஸ்ட் பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பொது தேர்தல்கள் மூலிமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கரெக்டு. தேர்தல்களை நடத்துறதும் அதை கண்காணிக்கிறதும் இந்திய தேர்தல் ஆணையத்தோட பணி. கரெக்டு. அடுத்து ஆளும் கட்சியை சேராத வேறு பல கட்சிகளை சார்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சியினர்னு சொல்லுவாங்க. கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4. அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருக்கிறது உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? மாநில அளவில் அப்படிங்கும்போது ஆளுநரால் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுறாரு. அவருடைய அதே மாதிரி தலைமை நீதிபதி தமக்கு 62 வயசு ஆகிற வரைக்கும் அந்த பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த தலைமை நீதிபதி அப்படிங்கிறவர் ஆளுநரால் நியமிக்கப்பட மாட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுவார். ஸோ அதே மாதிரி அவர் வந்து தன்னோட 62 வயசு வரைக்கும் பதவியில் இருப்பார். ஓகே. ஸோ அப்போ குடியரசுத் தலைவர்னு வரணும். அதனால் இது தப்பு. ஓகே. ஸோ அதான் ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும். இது தேடி பாருங்களேன். உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரி நிலையானதாக இருக்கிறது இல்லை. ஆமாம் தானே? மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பொதுச்சட்டத்தோட வரலாறு 1729ஆம் ஆண்டிலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1729 1726 ஒழுங்குமுறை சட்டம் 1775 உச்சநீதிமன்றம் அமைக்கிறதுக்கு வழிவகுக்குது. ஒழுங்குமுறை சட்டம்னாலே ஆண்டு எப்போ? 1773. ஓகே. அடுத்து அதுதான் ஒழுங்குமுறை சட்டம் 1773 தான் உச்சநீதிமன்றம் அமைக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கு. அப்போ இதுவும் தவறு.
1801 to 1824 ஆண்டுகளில் மദ്രാസുம் பம்பாயும், 1 மദ്രാஸ் 24 பம்பாய், இந்த இடங்கள் முறையே இந்த இடங்களில் இந்தந்த ஆண்டு உச்சநீதிமன்றங்கள் நிறுவப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும்தான் கரெக்டு. உச்சநீதிமன்றம் ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் கோட்டையில் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது கல்கத்தாவில் தான் ஃபஸ்ட்டு நிறுவப்பட்டுச்சுங்கிறது கரெக்டு. ஆனால் ஜார்ஜ் கோட்டை கிடையாது, வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டுச்சு. ஓகே, ஸோ ஆன்சர் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பட்டியலில் 100 துறைகள் இருக்குது, கரெக்டு, அல்லது அதிகாரங்கள்னு சொல்லலாம். அடுத்து மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டு. அப்போ 66 இருந்து 61 ஆயிடுச்சு. அடுத்து பொதுப்பட்டியலில் 47. இந்த 66லேருந்து 5 கொண்டு வந்து தான் பொதுப்பட்டியலில் போட்டு 47 கூட 5 ஆட் ஆகி 52 வந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ அப்போது இது தவறுங்க. எத்தனை துறைகள்னு வரணும்? 52 துறைகள்னு வரும். கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குன்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான். ஸோ அப்போது தவறானது ஆப்ஷன் சி. அடுத்து பின்வருவனவற்றுள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2 மட்டும்தான். இந்திய குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் பதவியில் இருப்பார் இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர், கரெக்டு. இந்திய தலைமை வழக்கறிஞர் நியமனம் பற்றி சொல்லக்கூடிய சரத்து 76 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட இதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்ன அப்படின்னா, சரி, இந்த சரத்து என்ன சொல்லுதுன்னா இந்தியாவோட மிக உயர்ந்த சட்ட அதிகாரி அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஸோ அப்போ இந்த இது வந்து தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மட்டும். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் அதிகாரிகள் யார்? ஜனாதிபதினு சொல்லக்கூடியது குடியரசுத் தலைவர். யாரு? ஸோ யார் அப்படின்னா எல்லாருமே தான். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர்கள், உறுப்பினர்கள், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை நீதிபதி அனைவருமே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். லோக் அதாலத் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே இதில் தவறு கிடையாது. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோ அல்லது ஒரு வழக்கறிஞரோ ஒரு சமூக பணியாளரோ கொண்ட அமர்வு தான் லோக் அதாலத் தலைமை வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டு. முதல் லோக் அதாலத்துங்கிறது 1982 குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜூனாகாத் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ அப்போ தவறானது எதுவும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பின்வரும் பிரதமர்களை அவர்களின் பதவிப்படி கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆண்டு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து கவனிங்க. அப்போ ஆண்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். விபி சிங், ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2 1989 நவம்பர் 11 1990 வரைக்கும். அடுத்து சந்திரசேகர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 10 1990 இருந்து 21/6/1991 வரைக்கும். ஓகே, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஸோ நான் தான் வந்து மாற்றி சொல்கிறேன்னா அக்டோபரில் 10வது மாதம் அப்படின்னா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 11 நவம்பர் மாதம் தான், கரெக்டு. அப்போது 10/11/1990 ஓகே. ஸோ நவம்பர் 10 அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மராவ், ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21/6/1991 இதுக்கு அடுத்த பீரியட்லே, இதிலிருந்து 16/5/1996 வரைக்கும். அதே மாதிரி இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்தியாவோட முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேவகவுடா, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 1/6/1996 to 21/4/1997. ஸோ அப்போது எந்த வரிசையில் வரும்? ஆப்ஷன் ஏ 1 2 3 4 அப்படியே கரெக்டாக வரும். அடுத்து மக்களவை சபாநாயகர் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க, இதில் எதுவுமே தவறானது கிடையாது. பாராளுமன்ற 2 அவையோட கூட்டு தப்பியும் அவரே வந்து தலைமை வகிப்பார் சபாநாயகர், கரெக்டு. மக்களவை உறுப்பினரோட கட்சி தாவல் படி வந்து பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் செய்கிறதுக்கு சபாநாயகரோட முடிவு தான் ஃபைனலாக இருக்கும், கரெக்டு. மக்களவை வந்து கலைக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அவர் வந்து பதவியில் நீட்டிப்பார், கரெக்டு. ஸோ அப்போ இதில் தவறானது எதுவும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி. எதிர்கட்சியை பற்றி கீழ்காணக்கூடிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இவர் வந்து அதாவது எதிர்கட்சிங்கிறது ஆளும் கட்சியோட தனிச்சையான போக்க, ஸோ எதையுமே இல்லாத அது பாட்டுக்கும் ஆளும் கட்சி செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் செய்கிறது தப்புன்னு சுட்டி காட்டி கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மிக்கதான் எதிர்கட்சி இருக்கும். கரெக்டு. இது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தக்கூடிய கொள்கைகளையும் சட்ட மசோதாக்களையும் தீவிரமாக விமர்சிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றதா இருக்கும். ஸோ அப்போ அரசாங்கம் நீங்கள் சொல்லக்கூடியது ஆளும் கட்சி. அரசோட தவறான கொள்கைகளையும் தோல்விகளையும் இவங்க பாருங்க இதெல்லாம் தப்பு செஞ்சுருக்காங்க, இந்த திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாங்க ஆனால் செயல்படுத்தலை, இதில் கொண்டு வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே எதிர்கட்சி. எதிர்கட்சியோட தலைவருக்கு கேபினெட் அமைச்சர் அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கும். இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ அனைத்தும் சரியானது தான். அடுத்து ஆளுநர் நிர்வாக அதிகாரங்களை நேரடியாவோ அவருக்கு கீழே உள்ளவங்களாலேயோ செயல்படுத்துறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து எதுனா ஆப்ஷன் பி சரத்து 154. அடுத்து 112 பாருங்க. கீழ்கண்டவற்றுள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019ஓட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணிக பரிவர்த்தனைகள் செய்கிறது, நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு பரந்த வரையறை கொடுக்கறது, புகார்களை தாக்கல் செய்கிறது, தவறான விளம்பரத்துக்கு வந்து அபராதம் கொடுக்கறது, இது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்ங்கிறது 2019 அப்படிங்கிறது 20 ஜூலை 2020 தான் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கே வந்துச்சு. ஓகே. அதே மாதிரி உலக நுகர்வோர் உரிமை நாளா மார்ச் 13 அனுசரிச்சிருக்காங்க. தேசிய நுகர்வோர் நம்ம இந்தியாவில் தேசிய நுகர்வோர் உரிமை நாளா டிசம்பர் 24 கொண்டாடுறாங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். சர்க்காரி ஆணையத்தோட பரிந்துரைகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே தான். மாநிலங்களுக்கு இடையேயான குழு இது 1990 அமைக்கப்பட்டுச்சு. கரெக்டு. மாநில ஆளுநர் சரத்து 356 கடைசி முயற்சியாக தான் பயன்படுத்தணும், நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொன்ன குழுவும் இதுதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. ஓகே. அடுத்து வந்து கவனிங்க. மாநில சட்டமன்றத்தோட அவைகள் கூட்டுதல், அவைகளை வந்து கூட்டுறது, அவைகளை ஒத்தி வைக்கிறது, சட்டசபையை கலைக்கிறது, இதுக்கான அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆளுநர்கிட்ட இருக்கு. அடுத்து மேட்சிக் கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஸோ வழிமுறைகளும் சரத்துக்களும் மாநிலங்களுக்கு இடையேயான குழு இது 263. நிதி ஆணையம் பற்றி சொல்கிறது 280. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனையை பற்றி சொல்கிறது 263. அவசர நிலைனா 356. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2431. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவை குழுக்கும் இடையில தகவல் தொடர்பு பாலமாக இருக்கிறது யாருன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எதிர்கட்சி தலைவர் வந்து இருப்பார். அடுத்து ஸோ இப்படி வந்து சொல்கிறது சரத்து 78 சொல்லுது. அடுத்து இந்திய அரசியலமைப்போட எந்த சரத்து வந்து மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையோட அடிப்படையில் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு விளக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா சரத்து 326. அடுத்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துப்படி கட்சி வந்து பிளவுறக்கூடிய சூழ்நிலையில் கட்சி வந்து வேறுபாடு ஏற்பட்டு பிளவுறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சூழலில் கட்சி தாவலோட அடிப்படைகள் பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 91வது திருத்த சட்டம் 2003 படி இது கண்டிப்பாக பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அட்டவணை 10 வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பிளவு வந்து ஏற்பட்டுச்சுன்னா தகுதி நீக்கத்திலிருந்து விலக்கக்கூடிய அதிகாரம் பற்றிய விதிகள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் இணைப்புறுதி ஆவணத்தின் மூலம் இணைக்கப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜம்மு மற்றும் காஷ்மீர். அடுத்து சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய ஜனாதிபதி ஒவ்வொரு 4 வருஷங்களுக்கும் ஒரு முறை நீதி ஆணையத்தை நியமிக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு. 5 வருஷம். இதற்கு ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் நிதி ஆணையத்தில் இருப்பாங்க. இது கரெக்டு தான். தலைவர் வந்து பொது விவகாரங்களில் அனுபவம் வாய்ந்த நபராக இருப்பார். ஒரு உறுப்பினருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி தகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிடையாது. அப்போது சரியானதுங்கிறது ஆப்ஷன் பி 2 மட்டும். அடுத்து இந்திய அரசியலமைப்போட எந்த பகுதி குடியரசுத் தலைவரோட அவசர கால அதிகாரங்களை குறிப்பிடுது அப்படின்னா பகுதி 18. அடுத்து பொறுத்துக்கு அரசியலமைப்போட பகுதிகளும் ஏற்பாடு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 எதை பற்றி சொல்லுது, பகுதி 6 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா மாநிலங்களை பற்றி சொல்லுது. இதுவே வந்து பகுதி 14 அரசு பணிகள், பகுதி 15 தேர்தல்களை பற்றி சொல்லுது, பகுதி 20 திருத்த நடைமுறைகளை பற்றி சொல்லுது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 3241. எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலிமா இந்திய குடிமக்களோட வாக்களிக்கக்கூடிய வயது 21 இருந்து 18 குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 61வது திருத்த சட்டம் 1988. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க,
நாடாளுமன்றத்தை கூட்டுற மாதிரி அழைப்பு விடுக்கிறது சபாநாயகரோட கடமை. நாடாளுமன்றத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறானது. ஓகேவா? ஸோ இது வந்து தவறானது. இது வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் வருடத்துக்கு 2 முறை கூட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், 2 முறைனாச்சும் கூடணும். அதாவது ஒரு நாடாளுமன்றத்தோட 2 அமர்வுகள் நடந்திருக்குன்னா அந்த அமர்வுகளுக்கு இடையில கேப் அப்படிங்கிறது அதிகபட்சமாக மேக்சிமம் 6 மாதங்கள்னாச்சும் இருக்கணும். அப்போ வருஷத்துக்கு 6 மாதம் கேப்னா 2 முறைனாச்சும் கூடணும். ஓகே. அடுத்து மக்களவையோ அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்கள் வந்து நடத்துறதுக்கு மொத்த உறுப்பினர்களோட குறைந்தபட்ச எண்ணிக்கையில் பாதி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சபையை நடத்துகிறவரோட சேர்த்து ஒவ்வொரு அவையிலையும், அதாவது லோக்சபா ராஜ்யசபா இந்த 2 அவையிலையும் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ சரியானது ஆப்ஷன் பி 2 மட்டும்தான். அடுத்த சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு அதோட பகுதி 7 மூலமாக கூட்டாட்சி முறையை நிறுவுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 7 பிரிவு பி அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ அதனால் இது தவறு. இந்திய அரசியலமைப்போடு 7வது அட்டவணை மூலமாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. அடுத்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்றத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சரத்து 79 சொல்லுது. கரெக்டு தான். சரத்து 168 என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றத்தோட ஒரு பகுதின்னு சொல்லுது. இதுவும் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்தை நிறுவுறதை பற்றி சொல்கிறது 1991 அதோட ஆண்டு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆண்டு 1956. மாநிலங்களுக்கு இடையான குழு உருவாக்கம் 1990. எஸ்ஆர் பொம்மை வழக்கு தீர்ப்புங்கிறது 1994. ஆன்சர் ஆப்ஷன் பி 2143. பின்வருபவர்களில் அரசு கருவூலத்தோட பாதுகாவலன்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தலைமை கணக்கு தணிக்கையாளர். எந்த இந்திய அரசமைப்பு சட்டப்படி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரத்து 315. அடுத்து மாநில தேர்தல் ஆணையம் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதுவுமே ஆக்சுவலாக தவறு கிடையாது. இது வந்து பஞ்சாயத்து அமைப்புகளையும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் நடத்துது. கரெக்டு. கூட்டாட்சி அமைப்போட ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு. ஸோ அப்போ இதில் எதுவுமே தவறானதில்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி. எந்த சரத்துப்படி இந்திய குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றம் நடப்பில் இல்லாதப்போ அவசர சட்டங்களை பிறப்பிக்கலான்னா சரத்து 123. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி அதே மாதிரி சரத்துக்களில் நேரடி அதாவது நெருக்கடி நிலைகள் பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பகுதி 18 சரத்து 352 360 வரைக்கும். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. தேசிய அவசர நிலைனா 352, மாநில அவசர நிலை அல்லது மாநில நெருக்கடினா 356, நிதி நெருக்கடி அப்படின்னா 360. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பட்டியலில் துறைமுகங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. மத்திய பட்டியலில் துறைமுகங்கள் வரவே வராது. ஓகேவா? ஓ சாரி, தவறானதில்லை. மத்திய பட்டியலில் துறைமுகங்கள் வரும். மாநில பட்டியலில் வனத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாநில பட்டியலுக்கு நிலம், பொதுப்பட்டியலில் தான் இந்த வனத்துறை வரும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது பொதுப்பட்டியலுக்கு காடுகள் அப்படின்னு சொல்லி வரணும். அது கரெக்டாக. நிலம் அப்படிங்கிறது மாநில பட்டியல், பொதுப்பட்டியலுங்கிறது காடுகள். ஸோ அப்போ இது 2ம் தவறானதாக இருக்குது. அடுத்து புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தாண்டு. அப்போ 2019 அப்படிங்கிற அந்த புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஜூலை 20, 2020 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 2004. 73வது திருத்தச் சட்டத்துப்படி மக்கள் தொகையோட அடிப்படையில் எந்த அளவுக்கு கீழ் உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை பஞ்சாயத்து, அதாவது சமிதி, பஞ்சாயத்து சமிதின்னு சொல்லுவாங்க, அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 20 லட்சத்துக்கு குறைவாக இருந்துச்சுன்னா பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ஆண்டு தெரியணும், ரைட்டா? ஸோ கவனிங்க. சுனில் அரோரோ இவர் வந்து 23வது தேர்தல் ஆணையராக இருந்தார். அடுத்து 16வது இருந்தவர் நவீன் சாவ்லா. அடுத்து ராஜீவ் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25வது. இப்போ இவர் தான் இப்போ இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர். அடுத்து சுஜில் சந்திரா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24.
ஸோ இப்போ 3142 ஓகே. தேர்தல் ஆணைய சட்டம்ங்கிறது 1991. தேர்தல் ஆணையர்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷமோ அல்லது 65 வயசு வரைக்கும் அவங்க பதவியில் இருப்பாங்க. ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறது யாரு? ஆன்சர் தலைமை தேர்தல் ஆணையர் தான். பெண் குழந்தை பாதுகாப்பு மற்றும் கல்வி, அதாவது பேட்டி பச்சோவோ பேட்டி பதாவோ, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த திட்டம் பற்றிய கூற்றில் எது உண்மை அல்ல, திட்டத்தோட நோக்கங்களானவை கீழ் வருமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது உண்மை அல்ல அப்படின்னா, ஒரு சார்பு பாலினம் மற்றும் பாலின தெரிவு அழிப்பை தடுக்கிறது கரெக்டு, பெண் குழந்தையோட வாழ்க்கையை உறுதி செய்கிறது கரெக்டு, பெண் குழந்தைகளோட கல்வியும் பங்களிப்பையும் உறுதி செய்கிறது கரெக்டு, பெண்களுக்கு சுய தொழில் மட்டும் வழங்குறதுக்கு ஆவணம் செய்தல் அப்படிங்கிறது தான் தவறானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பின்வரும் நிகழ்வுகளை சரியாக காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆண்டு தெரியணும். தேசிய விரிவாக்க சேவை, இது ஆண்டு 1953. பல்வந்த்ராய் மேத்தா குழு முதைய பார்த்தோமா 1957. இதே அசோக் மேத்தா குழுனா 1977. சமூக மேம்பாட்டு திட்டம் 1952. நகவூர் மாவட்டத்தில், அதாவது ராஜஸ்தான் அங்கே இருக்குது, பஞ்சாயத்து ராஜ் எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 1959. அப்போ இதை கேட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கணும்ல. என்னன்னா, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நகவூர் அப்படிங்கிற இடத்துல தான் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நிறுவப்பட்டுச்சு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. ஸோ அப்போ எப்படி வரும்னா 3124. தவறான கூற்றை தேர்ந்தெடு. மனித உரிமைகள் பிறப்பின் அடிப்படையில் இயற்கையாக அமைய பெற்ற அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. சிவில் உரிமைகள் சமூகத்தினால் உருவாக்கப்படுகின்றன. சரி. மனித உரிமைகள் வந்து நாட்டுக்கு நாடு அல்லது அரசாங்கத்துக்கு அரசாங்கம் பெரிதும் வேறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமைகள் கிடையாது, அடிப்படை உரிமைகள் தான். நாட்டுக்கு நாடு அல்லது அரசாங்கத்துக்கு அரசாங்கம் பெருசாக வேறுபடுங்கிறது. மனித உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் உரியது, அதுதான் மனித உரிமை. ஸோ அப்போது இதில் தவறானதுங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்து 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போது நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஏப்ரல் 24. அடுத்து பொறுத்துக 102வது திருத்தச் சட்டம் வந்து பாருங்கள். 102வது திருத்தச் சட்டம் அப்படிங்கிறது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு அரசமைப்பு ரீதியிலான தகுதியை பற்றி சொல்லுது. அடுத்து 100வது திருத்தச் சட்டம் இந்தியா மற்றும் வங்காளதேசத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய நில எல்லை ஒப்பந்தத்தை பற்றி சொல்லுது. அடுத்து 103வது திருத்தச் சட்டம் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு 10% இடஒதுக்கீடுன்னு சொல்லுது. 101வது திருத்தச் சட்டம் சரக்கு மற்றும் சேவை வரியை பற்றி சொல்லுது. ஆன்சர் ஆப்ஷன் டி 3124. மண்டல குழு பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும்தான் கரெக்டு. இது அரசியலமைப்பு சாரா அமைப்பு அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாருங்க, 6 மண்டல குழுக்கள் 1956 நிறுவப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. தவறு. 5 மண்டல குழுக்கள் தான் இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னா வடக்கு மண்டல ஆணையம், மத்திய மண்டல ஆணையம், கிழக்கு மண்டல ஆணையம், மேற்கு மண்டல ஆணையம், தெற்கு மண்டல ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பிரதம மந்திரி வந்து 6 மண்டல குழுக்களுக்கு தலைவராக இருப்பார். ஸோ அங்கேயே பார்த்தாச்சு 5 தான் சொல்லிட்டு. அப்போ இதுவும் தவறு. சரியானது ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான். அடுத்து பிரதமர் அலுவலகத்தோட தலைவராக யார் இருப்பாங்க? அப்பயே பார்த்தோம், செயலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதன்மை செயலர். பின்வருவனவற்றில் எது அரசியலமைப்பில் குறிப்பிடல அப்படின்னா அவசர நிலை பிரகடனம், உச்சநீதிமன்றம், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரை பற்றி சொல்லியிருக்கு, எதிர்க்கட்சி தலைவரை பற்றி சொல்லலை. அடுத்து பின்வரும் எந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவோட தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டிருக்காருன்னு கேட்குறாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அதாவது தற்காலிக குடியரசுத் தலைவர், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவர் இல்லாதப்போ அவரோட பதவியை பார்ப்பார் இல்லையா. ஸோ அப்படி இருந்தது யாருன்னா நீதிபதி எம் ஹிதயத்துல்லா அப்படிங்கிறவர் வந்து இருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசமைப்போட சட்டத்துக்கும் சட்டத்திருத்தம் செயல்முறை எந்த அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? அதாவது இந்திய அரசியலமைப்போட சட்டத்திருத்தம் அப்படி செயல்முறை அப்படிங்கிறது எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. தென் ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் ஏ. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லோக்சபாங்கிறது மக்களவை கரெக்டு, ராஜ்யசபாவை மாநிலங்களவைன்னு சொல்கிற கரெக்டு, லோக்சபாவோட மொத்த உறுப்பினர்கள் 543 கரெக்டு, ராஜ்யசபாவோட மொத்த உறுப்பினர்கள் 238 அப்படிங்கிறதான் தப்பு. ஏன்னா ராஜ்யசபாவோட மொத்த உறுப்பினர்கள் அப்படிங்கிறது 250, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கை தான் 238. ஸோ இதுதான் தவறு. ஃபைனல் கொஸ்டின், சரியான கூற்றினை தேர்ந்தெடு. இந்திய அரசியலமைப்பின்படி அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் கட்டாயமாக மக்களவையின் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு.
இந்திய அரசியலமைப்படி அமைச்சரில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களுமே மக்களவையோட உறுப்பினராக இருக்கணுமா அப்படின்னா இல்லவே இல்லை. மத்திய அமைச்சரவை செயலகம் பாராளுமன்ற அமைச்சகத்துக்கு கீழே தான் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிரதமரோட வழிகாட்டுதல் படி தான் செயல்படும். ஸோ அதனால் இதுவும் தவறு. ஸோ அப்போ சரி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ இதில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ்க்கு பக்கமாக பார்த்தாச்சு. கம்ப்ளீட்டாக 150 கொஸ்டின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸில் அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க. அடுத்து வீக்லி ஸ்கெடியூல் கொடுத்துருப்போம். எந்தெந்த டேஸ்க்கு என்னென்ன கிளாஸ் அப்படிங்கிறத அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் குரூப் 4க்கான சிகரம் தேடு பெய்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியல் இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் லைன் பை லைன் மெட்டீரியல் கொடுத்துருவோம். மேக்ஸுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியல் கிடச்சிரும். ஜிகேவுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியல் கிடச்சிரும். அண்ட் தென் வேர் டு ஸ்டடியிலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் கொடுத்துருவோம். அதே மாதிரி அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஜிகேல இருக்கக்கூடிய யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6க்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுமே கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மந்த்லி வைஸ் மெட்டீரியலும் கொடுத்துருவோம். அண்ட் டெஸ்டர்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே இந்த டெஸ்ட் பேட்சில் ஹோல் ஆகிருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிகரம் தோடு பேட்சில், அதாவது சிகரம் தோடு அப்படிங்கிறது பெய்டு குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச். ஸோ இதில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 டெஸ்ட் சீரிஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான நம்பர் கொடுப்பாங்க. பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை தெளிவாக வித் ஐடி ப்ரூஃபோட அண்ட் தென் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த கொஸ்டின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் ஆகணும் அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுங்கிறது அந்த டெலகிராம் சேனலில் தான் நடக்கும். இந்த சிகரம் தொடு அப்படின்னு சொல்லக்கூடியது பெய்ட் டெஸ்ட் பேட்ச். இது கம்ப்ளீட்டாக லெசன் வைஸாக டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது போகும். என்னென்னலாம் குரூப் 4க்கு படிக்கணுமோ அந்த ஸ்கெடியூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பாருங்க. அந்த படி தான் டெஸ்ட் போகும். டோட்டலாக 106 டெஸ்டர்ஸ் இருக்கும். 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.